ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் 5 நருட்டோ கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நருட்டோ கேம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் அது எதுவுமே ஒழுங்காக நல்லா இருக்காது. இந்த வாட்டி நம்ம செல்ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நருட்டோ கேம் எப்படி விளையாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆப்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பஜார் ஆப்னு. அது நீங்கள் எப்படி ஏற்றணும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ பார்த்துக்குங்க. ஓகே, வாங்க டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். டாப் 5 என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட்டுங்கிற கேம் தான் இருக்குது. இந்த கேம் வந்து ஒரு நல்ல டீசெண்டான கிராஃபிக்ஸ் உள்ள கேம் தான். இது நீங்கள் ஏற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் இதை PSP எமுலேட்டர், PS2 எமுலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம். செல்ஃபோன்லேயும் அதே மாதிரி விளாண்டுக்கலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், டாப் 4 என்ன கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஹீரோஸ் 3ங்கிற கேம் தான் இருக்குது. இந்த கேமில் நம்ம மாஸ்டர் ரோடு, அப்படி எக்கச்சக்க ஃப்ரீ மிஷினு, அடுத்து ஸ்டோரி மோடு, அப்படி எக்கச்சக்க மிஷின்ஸுக்கு எக்கச்சக்க கேரக்டர், நருட்டோவில் உள்ள எல்லா கேரக்டருமே இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்க, எல்லா கேரக்டரும். நருட்டோட ஃபார்ம்ஸ் கூட இதில் இருக்குது, கக்காஷி கூட இருக்காங்க, கக்காஷி ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரீ மோட் இருக்குது. அந்த ஃப்ரீ மோடில் நீங்கள் ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆப்பரண்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி விளையாடிக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் கூடயும் விளையாடிக்கலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு டாப் 2 என்ன கேம் இருக்குன்னு டாப் 3 என்ன கேம் இருக்குன்னு பார்க்க போகலாம். டாப் 3 உள்ள கேம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நருட்டோ ஷிப்டட் லெஜெண்ட்ஸ் தான். இந்த கேம் பற்றி நான் என்ன சொல்கிறது, ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த கேம் விளையாண்டுருக்கேன். பட் அவ்வளோவா ஞாபகம் இல்லை, கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னு தெரில. பட் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. பட் இந்த கேம் ஒரு சூப்பரான கேம் தான். நல்ல கிராஃபிக்ஸு, உங்களுக்கு ஒரு லோ எண்ட் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நருட்டோ கேம் விளையாடணும்னா இதை விளையாடிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம் 5ங்கிற கேம் தான். இந்த கேமும் அதே மாதிரி தான். ஒரு கேம் ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதே மாதிரி தான் கிராஃபிக்ஸு, அதே மாதிரி தான். ஒரு ரொம்ப இல்லாட்டினாலும் ஒரு டீசெண்டான கிராஃபிக்ஸ், ஸ்டோரினாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் இந்த லிஸ்ட்டில் விளையாண்டு பார்க்க வேண்டிய கேம்னா இது. அப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள். டாப் 1 பொசிஷனில் என்ன கேம்னா, நருட்டோ கிசுனா டிரைவ்ங்கிற கேம் தான். இந்த கேம் சூப்பராக இருக்கும். நான் இந்த டாப் 1 போட்டதுக்கான காரணமே இது செம்மையாக இருக்குங்க. இருக்கிறதுலே இதுதான் ஒரு சூப்பரான கேம்னா நான் சொல்லுவேன். நமக்கு செல்ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்மையான கேம். அதுவும் இது ஹை எண்ட் டிவைஸ்க்கு செட் ஆகும், லோ எண்ட் டிவைஸ்க்கு செம்மையாக செட் ஆகும். ஒரு சூப்பரான கேம். நீங்கள் கண்டிப்பாக விளையாண்டு பார்க்க கேம்னா அது இதுதான். செம்மையாக இருக்குங்க. மொத்தம் 4 பேர், கான்செப்டில் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், அது போய் சொல்லிடுறேன். இந்த பஜார் ஆப்பில் நீங்கள் ரெசிடென்ட் ஈவில் கூட ஏற்றலாம். இருங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க கொஞ்சம் இருங்க. பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 2, 1 அப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன் ரெசிடென்ட் ஈவில் 4 இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இந்த கேம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ரொம்ப கிராஃபிக்ஸ் இல்லாட்டினாலுமே உங்கள் செல்ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வேணால் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த கிராஃபிக்ஸு எல்லாமே எப்படி இருக்குன்னு. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கேம் ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்க கேம்ஸ் இது காசு கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்குது. அது நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லிட்டேன், எதுக்கும் சொல்லிக்கிறேன். போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமாக இது காசு கொடுத்து விளையாடுற கேம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கேம்ஸ் எதுவுமே நீங்கள் இங்கே காசு கொடுக்காம எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே காசு கொடுத்து விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே காசு கொடுக்காம விளையாடலாம். இந்த ஆப் நேம் பஜார் ஆப். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆப்பில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் இது ஆப் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ளே ஸ்டோர் மாதிரி உள்ளவே தானாக நீங்கள் என்ன கேம் வேணுமோ சர்ச் பண்ணி அடித்து ஏற்றிக்கலாம். பட் இது எப்படி ஏற்றணுங்கிறது தான் விஷயமே. தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது எப்படி ஏற்றணுன்னே தெரியாமல் போன வீடியோவில் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் போன வீடியோவில் ஒருத்தர் தேங்க்யூன்னு போட்டிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் என் வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி தேங்க்யூ போட்டிருக்காரு. நீங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க.
பட் அவர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு எப்படி ஏற்றணும் சொல்ல மறந்துட்டு பாருங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே கூகுளில் போய் பஜார் ஆப்னு சர்ச் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் மட்டும் சர்ச் பண்ணிடாதீங்க, டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் பஜார் ஆப்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் லிங்க் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே காய்ஸ், உங்களை அடுத்து இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.